ஸோ இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுங்கிற அந்த இது எப்படி? ஃபஸ்ட்டு ரீரிலீஸ் பற்றி எனக்குள்ள அபிப்பிராயத்தை ஒன்று சொல்லிடுறேன். இருக்கிற மரியாதையை கெடுத்துக்கக்கூடாது. ஒரு சில நேரங்களில் ஒரு படத்தை ரீமேக் பண்ணுறது வேறு மொழியில், அதுவும் ரொம்ப கஷ்டம். நல்ல கவிதையை மொழிபெயர்க்கிற மாதிரி அது தப்பு தப்பாக தான் வரும். அவ்வளோ 100% மொழிபெயர்த்தவே முடியாது. அதே மாதிரி செகண்ட் பார்ட்டு அதுவும் ரொம்ப டேஞ்சர். உடனே எடுத்த பரவாயில்ல, கேப் விட்டு எடுத்திங்கன்னா பழைய மரியாதை போயிடும். அதை மேட்ச் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ரீரிலீஸை பற்றி என்னென்னா, படையப்பா ரீலீஸ் பண்ணுறதா சொன்னாங்க. போஸ் வந்து என்கிட்ட சொன்னார், அப்படியா வாங்கலாமா, ஏதோ ரேட் சொல்கிறாங்கன்னு சொன்னார். உண்மையிலே ப்ராமிஸாக தப்பாக நினைக்க வேணாம். படையப்பாலாம் இப்போ மாறிடுச்ச காலகட்டம். அன்னைக்கு சூப்பர் தான், அது பெரிய கமர்ஷியல் படம் தான், ரஜினி சார் பெரிய ஃபேன் தான் நான். ஆனால் இப்போ அதை பார்ப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் லேசாக இருந்துச்சு. இருந்தாலும் அது ஒரு செலப்ரேஷனான ஒரு படம் தான், கருத்தெல்லாம் கிடையாது. உற்சாகமாக இருக்கும், ரொம்ப சவால் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். தெரிலப்பா அது ஓடுமா ஓடாது தெரில. இவ்வளோ பெரிய ரேட் எனக்கு புரியலைன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கில்லி சூப்பர் ஹிட்டு, நினச்சி பார்க்க முடியாத ஹிட்டு. அப்போது கில்லியே இப்படி ஓடுதுன்னா குஷி எப்படா ஓடும்? ஏன்னா அவ்வளோ ஸ்டைலு, ஜீவா சார் அவ்வளோ பெரிய லுக்கான ஒரு படம், அவ்வளோ கெமிஸ்ட்ரி இருக்குது அந்த படத்தில். அது எப்படியெல்லாம் ஓட வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சி ரிலீஸ் பண்ணோம். ஆனால் அந்த படம் அவங்க ரத்ன சார் தான் பண்ணார், ஒர்க் ஆகலை. மின்னலே அவ்வளோ ஸ்டைலான படம். சென்னையில் இருக்கிற சத்யம் சினிமாஸில் அதிகமாக ஓடின படம் எதுன்னு அவர் முனிக்கண்ணையா சொன்னார்னா ரன்னையும் மின்னலையும் சொல்லுவார். மின்னலே நம்ம நினச்ச அளவுக்கு போகல. கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் சாருடைய அந்த ஃபீலுக்காக சம்திங் ரெண்டாவது பண்ணும்போது அவருடைய இது சேர்ந்து ஏதோ சம்திங் ஓரளவு நல்லா போயிடுச்சு. இது கணக்கே கிடையாது சார். சச்சின் வந்து அப்போ போகல, இப்போ வந்து பார்த்தா அந்த படம் ஸ்டைலாக இருக்குதுன்னு சொல்லி அந்த படம் நல்லா கலெக்ட் பண்ணியிருக்கு. அதனால் எனக்கு என்னென்னா, ரன்னு ஒரே ஒரு விஷயம் ரன்னு மேலே என்னென்னா, நான் எங்கே போனாலும், ஒரு மாலுக்கு போனால், தேட்டருக்கு போனால், ஏர்போர்ட் போனால், எங்கே போனாலும் நம்ம நண்பர்கள் வெவ்வேறு ஆட்கள் வேறு எனக்கு கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் வருவாங்க. உரிமையாக அதை ஓன் பண்ண மாதிரி, லிங்கசாமி சார் அது சொல்லி பக்கத்தில் வரும்போதே அப்படி இருக்கும். ரன்னெல்லாம் சார் நான் காலேஜ் டேட்டில் பார்த்தேன் சார். நான் முதல் சத்யம் சினிமாஸில் பார்த்த படம் சார். நான் சென்னைக்கு வந்து பார்த்த முதல் படம் சார். கல்யாணமாகி ஃபஸ்ட்டு பார்த்த படம் சார். சார் ரன்னு மாதிரி ஒரு படம் பண்ணுங்க சார். இந்த சத்தம் என்ன இந்த 10 வருஷத்தில் 15 வருஷத்தில் துரத்திட்டே இருந்திருக்கு. எனக்கே தெரியாது ரன்னு மாதிரி. நான் அப்போ ரன்னு என்கிட்ட இருந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. இன்னொரு ரன்னு நான் எப்படி பண்ண முடியும், அது வேறு விஷயம். ஆனால் ரன்னுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறதா நான் நம்புகிறேன். அது நமக்கு தெரியாது, அது என்னவா மாறப்போகுது, அது வந்து வந்தால் என்னவா ஆகும்னு தெரியாது. இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி வந்தவர் வந்து ஜெகதாம்பே ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லிட்டு பாலாஜி சார்னு. அவங்க பைசன் படம் தெலுங்கில் பண்ணாங்க. பயங்கர டேஸ்டானவர், சினிமா மேலே பெரிய பேஷன். அவர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, உங்கள் ரன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் சார். நீங்கள் அவர்கிட்ட போகவே இல்லை, அவரை தான் இந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க ரொம்ப டேஸ்டானவங்க. அவங்க சொல்லிவிட்டு என்கிட்ட பேசி ரெஸ்டாரண்ட் நிற்கிறாங்க. அப்போ 4 பேர் வந்து ஃபோட்டோ எடுக்க வந்தாங்க. அப்போ சொல்கிறாங்க, சார் உங்கள் ரன்னு படம் ரொம்ப பிடிக்கும் சார். பக்கத்துலேயே நின்னார், திரும்பி பார்த்தேன். அப்படியே ஒரு பைட்ஸ் எடுங்க சார் அவங்கக்கிட்ட. ரன்னு ரீலீஸ் ஆனால் பார்ப்பீங்களான்னு சொல்லி எடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அவர் விரும்பினார். எனக்கும் ஏதோ சின்ன ஒரு ஓரத்தில் நம்பிக்கை இருக்குது. சார் விஜய் சார் வருவாரா வரமாட்டாரா, கருத்து கணிப்பு அவ்வளோ இருந்துச்சு. விஜய் சார் வந்து அவர் இவ்வளோ பெருசாக வருவாருன்னு சொல்லிட்டு யாருமே அதை வந்து நினைக்கல. இவ்வளோ பெருசாக வந்துட்டார். அது மாதிரி ஒரு சிலது நம்ம கையில் இல்லை. திடீர்னு அவங்கெல்லாம் வந்து நின்றுடலாம். அந்த பழைய பாசத்தில் வந்து பார்த்தாலும் பார்க்கலாம். அதுக்கான உற்சாகம், அதுக்கான வேகம், அதுக்கான ட்ரெண்டு, ஸ்டைலு. இன்றைக்கும் ஜீவா சாருடைய ஒர்க்கை ஃபிலிமில் ஷூட் பண்ணுவோம் சார். இப்போ டிஜிட்டல் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்குது. என்ன ஃபிலிம் தான் என்ன தான் டிஜிட்டல் வந்தாலுமே ஃபிலிமில் ஷூட் பண்ணக்கூடிய அந்த டீட்டெயிலிங் இருக்குல்ல, அது அப்படி இருக்குது. அது இப்போ படம் பார்த்தேன் நான். இன்றைக்கி புதுசாக வந்த மாதிரி தான் இருக்குது, இப்போ வந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம்.